அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை வச்சு நம்ம வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே டாப் மோஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லக்கூடிய பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் இந்த வருடத்திற்கான, அதாவது இப்போ +2 முடித்த மாணவர்களுக்கான அட்மிஷன்ஸுங்கிறது அந்த கல்லூரியில் ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இந்த அட்மிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரிக்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறது போடணும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனானது என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு இந்த கல்லூரியில் சேர்றதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸுங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஓகே, முதல்ல இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா, அகில இந்திய அளவில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா தலை சிறந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் நம்பர் 10க்குள்ளே வருது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டாப் 5 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்த்திங்கன்னா இந்த கல்லூரிங்கிறது இடம் பிடிக்குது. இந்த கல்லூரியானது 2 வகையில் இயங்கிட்டு வருது. ஒன்று பார்த்திங்கன்னா அரசு நிதி உதவி பெறுகிற எய்டட் கல்லூரியாகவும் இயங்கிட்டு வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்னு சொல்லக்கூடிய சுயநிதி பாடப்பிரிவாகவும் இயங்கிட்டு வருது. இந்த 2 பாடப்பிரிவுகளுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும். அதாவது எய்டடுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும், செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும். முதல்ல இந்த கல்லூரியில் எய்டடில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அதுபோக செல்ஃப் ஃபைனான்சிங்கில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அதுபோக இந்த கல்லூரியோட அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கல்லூரியில் நம்மளுக்கு எய்டட், அதாவது எய்டட் கோர்ஸ்னால் அரசு நிதி உதவி பெறுகிற கோர்சஸ்லாம் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட 2025-26ஆம் வருடத்திற்கான ஒரு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிக்கான ப்ரௌச்சருங்கிறது இதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரிக்கு தனியாக இருக்குங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறது பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுறாங்க. இங்கே நீங்கள் இந்த கல்லூரியில் நீங்கள் அட்மிஷன் போகணும், இந்த கல்லூரியில் சேரணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்பல்சரி 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் காப்பி தேவை. அதேமாரி 2 ஜெராக்ஸ் தேவை. 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஷீட். அடுத்து நீங்கள் பள்ளியிலேருந்து வாங்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 2 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் +2 முடிச்சதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், வேறு எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேறு இடத்துலேருந்து நீங்கள் இங்கே வரீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் தேவை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம நீங்கள் என்ன பண்ண முடியும் பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கல்லூரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 விதமாக இயங்குது. ஒன்று எய்டட் கோர்சஸ்னு இயங்குது. எய்டட் கோர்ஸ்னால் அரசு நிதி உதவி தரும். அப்போ உங்களுக்கு ஃபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த எய்டட் கோர்சஸ் என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதாவது இந்த கோர்சஸில் என்னெல்லாம் எய்டட் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிஏ சோசியாலஜிங்கிறது எய்டட் கோர்ஸாக வச்சுருக்காங்க, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எய்டட் கோர்சஸாக வச்சுருக்காங்க, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி நியூட்ரிஷன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ். அதுபோக பிகாமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஃப்லேயும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங்லேயும் இருக்குது, எய்டட் கோர்ஸாகவும் இருக்குது. பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், அதுபோக பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், அதுபோக பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எய்டட் கோர்சஸ்லேயும் இருக்குது. அதுபோக கூடுதலாக பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எய்டட் கோர்ஸ்க்கான ப்ரௌச்சர். அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ்க்கான ப்ரௌச்சர் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா அதே பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரௌச்சர். செல்ஃப் ஃபைனான்சிங்னா அதாவது எய்டடோட கொஞ்சம் ஃபீஸுங்கிறது கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கல்லூரியானது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் படிக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங்னு போகிறப்ப நமக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. எய்டடுங்கிறது லிமிட்டடான கோர்ஸ் தான். நம்ம பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோர்ஸ் தான் எய்டட் கோர்ஸ் இருந்துச்சு. இங்கே நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க யூஜியில் மட்டுமே மொத்தம் 65 வகையான கோர்சஸ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ், கர்நாடிக் மியூசிக், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி, மேத்தமெட்டிக்ஸ்,
மேத்தமெட்டிக்ஸ்லேயே மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா அனலிட்டிக்ஸ், அதுமாரி பிசிஏ, பிகாம்லேயே வந்து பாருங்கள், பிகாமில் மட்டுமே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான கோர்சஸ் இருக்குங்க. பிகாம் வித் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், இ-காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், ரீட்டைல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ப்ராசஸிங் சர்வீசஸ், ஃபாரின் ட்ரேட், ஃபினான்சியல் சிஸ்டம்ஸ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், பிபிஏல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், அதுபோக ஒகேஷ்னல் கோர்சஸ்னு சொல்லியும் நம்மளுக்கு வந்து நிறைய கோர்சஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து நீங்கள் சேர்றதுக்கு. ஸோ பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட அட்மிஷன் ப்ராசஸ் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ முதல்ல வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது எய்டட் கோர்சஸ்லாம் என்னென்னு பார்த்தாச்சு, அடுத்து வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அந்த கல்லூரினா எய்டட் கோர்சஸ்க்கு தனியாக ஒரு அப்ளிகேஷனும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்க்கு தனியாக ஒரு அப்ளிகேஷனும் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இந்த கல்லூரியில் அட்மிஷன் ஆனது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்த இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிரும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். உங்களுடைய 12ஆம் வகுப்போட தேர்வு முடிவுங்கிறது நம்மளுக்கு மே 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 9ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்தோடனே உங்களுடைய மார்க் ஷீட் காப்பீஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 2வது நாள் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறது நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய என்னைக்கு உங்களுடைய மார்க்குக்கு வந்து என்றைக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும், எந்த டைமில் நடக்குங்கிறது 2வது நாள், ரிசல்ட் வந்த 2வது நாள் சொல்லுவாங்க. அதுபோக ரிசல்ட்டு வந்த 3வது நாள் ஈவினிங் 5 மணிக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிரும். இதை வந்து நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் அப்ளை பண்ணலாம், இல்லை இப்போயே பேசிக்காக இதுக்கான தகவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு அதாவது உங்களுக்கு வந்து எய்டட் கோர்சஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முழுக்க 12ஆம் வகுப்போட மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கே கூப்பிடுவாங்க. நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உள்ளுக்க வந்து இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அதுபோக இவங்க வந்து அட்மிஷன் க்ரைட்டீரியா அண்டு எலிஜிபிலிட்டி, என்னென்ன கோர்சஸ் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறத வச்சுருக்காங்கிறதையும் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கோர்ஸ் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இங்கிலீஷில் மட்டும் என்ன மார்க் வாங்கியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இந்த ஒவ்வொரு கோர்ஸும் இந்த கல்லூரியில் ஒவ்வொரு மாதிரியான டைமிங் நடக்கும். இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கல்லூரி, அதாவது பகல் நேர கல்லூரின்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி ஈவினிங் டைம் கல்லூரின்னு சொல்லுவாங்க. 9 to 3 ஒரு டைமிங் வந்து கல்லூரியில் போயிட்டே இருக்குங்க. அதே மாதிரி மற்ற செல்ஃப் ஃபைனான்சிங் இது எய்டட் கல்லூரிகள் எல்லாமே 9 to 3 போகும். செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சில கோர்சஸ் வந்து 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போகும், 1 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் போகும். ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பேரலாக செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட A to Z அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வந்த அன்னைக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 3வது நாள் ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுடைய கவுன்சிலிங்கு, அதாவது உங்களுடைய மதிப்பெண்களுக்கு எந்த தேதியில் கவுன்சிலிங், எத்தனை மணிக்கு வரணும்னு முதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த கல்லூரியில் சேரலாம். தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கக்கூடிய இந்த பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றின தகவல்கள்ங்கிறது இதுதான். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.